வணக்கம். நான் பிஜிலி. இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது தாய்மாமன் உறவை பற்றி அவங்க நிறைய பேசியிருந்தாங்க. அதாவது தாய்மாமன் இல்லை என்றால் அந்த இடத்தை நிரப்புவது எப்படி? அருமையான தலைப்பு. அதை பற்றி தான் இன்றைக்கி விமர்சனம் பேச போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, தாய்மாமன் உறவுங்கிறது ஒரு அருமையான உறவு, மறுக்க முடியாது. அருமையான உறவு. ஏன்னா நானும் ஒரு தாய்மாமன். எனக்கு நானும் ஒரு 5 ப்ரோக்ராமில் கலந்துருக்கேன். என்னோடய அக்காளுக்கு வந்து 5 பிள்ளைங்க. 5 பிள்ளையோட ப்ரோக்ராமுக்கும் கலந்துருக்கேன். தாய்மாமன் உறவுங்கிறது ஒரு அருமையான உறவு. ஒரு எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான உறவுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியாக தாய்மாமன் உறவு வந்து ஒரு சிறந்த உறவு. ஏன்னா அவருக்கு தான் அந்த அதிகாரங்கள்லாம் நிறையா இருக்கதாக நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தில் சொல்லப்படுது. உண்மைதான். ஆனால் நான் இதை வந்து இன்னொரு விதமாக பார்க்கணும். இன்னொரு மாற்று விதமாக பார்க்கணும். ஏன்னா தாய்மாமன் இல்லை என்றால் என்ன செய்வது? இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது இதே பார்வையை நீங்கள் இன்னொரு விதமாக பாருங்கள். அதாவது சில குழந்தைகளுக்கு அம்மா என்கிற உறவு கூட இல்லை, சில குழந்தைகளுக்கு அப்பா என்கிற உறவு கூட இல்லை. அந்த மாதிரி உறவுகளை நான் சந்தித்தது உண்டு. நமது ஹோமில் நம்மளோட பிள்ளைங்களுக்கு, நிறைய பிள்ளைங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, மாமன் மச்சான் கிடையாது, எந்த உறவுமே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம இதையும் கம்பல் பண்ணி பாருங்கள். ஒரு தாய்மாமன் உறவை பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். அம்மா இல்லை என்றால் என்ன செய்வது? அப்பா இல்லை என்றால் என்ன செய்வது? இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த குழந்தைகளின் மனநிலை எப்படி இருக்கும்? இந்த உறவை, அம்மா என்கிற உறவு ஃபஸ்ட், முதல் உறவு, இரண்டாவது உறவு அப்பா, அதன் பிறகுதான் மற்ற உறவுகள். இந்த உறவுகளே இல்லாத குழந்தைகள் இருக்கும்போது நம் தாய்மாமன் உறவை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அம்மா என்கிற உறவை, அப்பா என்கிற உறவு இல்லாத குழந்தைகளுக்கு மாமன் உறவு எப்படி வரும்? நாம் இப்படி சிந்தித்து பார்த்தால் நமது மனது கொஞ்சம் ஆறுதல் அடையும். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, அம்மா என்கிற உறவு கூட இல்லை, அப்பா என்கிற உறவு கூட இல்லை, மாமன் உறவு என்பது என்னவென்றே தெரியாது. அதன்படி பார்த்தால் நமக்கு தாய்மாமன் உறவு என்பது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். கொஞ்சம் சிந்தியுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் பிஜிலி.